கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பொருத்தனை செய்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அன்னாள் என்ற ஒரு பெண். ஏன் இந்த பொருத்தனை அவர் செய்கிறார்கள்? பொருத்தனை செய்வதற்கான காரணம் என்ன? அது ஒரு பக்கம். இரண்டாவது, அவர்கள் அழுததற்கான காரணம் என்ன? அதையும் நாம் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் அழுகை, இன்னொரு பக்கம் பொருத்தனை. இதை செய்வதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அன்னாள் பிள்ளை இல்லாதிருந்தாள். அதாவது அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, மலடியாக இருந்தாள். ஆகவே இந்த பிள்ளை இல்லாத இந்த ஒரு குறைதான் அன்னாளை மிகுந்த ஆழ்ந்த துயரத்தில் கொண்டு போனது, மிகுந்த கண்ணீரை வரவழைத்தது, தேவனிடத்தில் ஒரு பொருத்தனையும் செய்ய வைத்தது. அன்னாளை பார்த்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அன்னாள் அழுததினுடைய நோக்கம் என்ன நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? அவளிடத்தில் என்ன குறை இருந்ததோ அந்த குறையை ஒருவர் சுட்டி காட்டிய பொழுதுதான் அன்னால் அழ ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிப்போம். இன்றைக்கு மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறையை கண்டுபிடித்து அந்த குறையை சுட்டி காட்டும் பொழுது நாம் அழுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம், கண்ணீர் விடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்முடைய குறைகளை தான் காண்கிறார்கள். நம்முடைய வீட்டிலே வந்தால் என்ன குறையை பார்க்கிறார்களோ அந்த குறையை பார்த்து பிள்ளையிடத்திலே குறையை கண்டுபிடிக்கிறார்கள், கணவனிடத்திலே குறையை கண்டுபிடிக்கிறார்கள், மனைவிடத்திலே குறையை கண்டுபிடிக்கிறார்கள், அல்லது ஊழியத்திலே கூட குறையை கண்டுபிடித்து நம்மை காயப்படுத்துகிறார்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய காதிலே விழும்பொழுது நம்முடைய கண்ணீர்கள் வரத்தான் செய்கிறது கண்களிலிருந்து. ஆம், மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வார்த்தை நம்மை காயப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் கண்ணீர் வரத்தான் செய்யும். அப்போது அன்னாளுடைய கண்ணீருக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்பொழுது, பிள்ளை இல்லாதிருந்த ஒரு நிலை அதற்கு ஒரு காரணமாக இருந்தாலும் பெனினாள் என்கிற ஒரு பெண் அவளை காயப்படுத்தினாள். அவளுடைய மலட்டு தன்மையை விமர்சனம் செய்தாள், அவளை குறை கூறினாள். ஆகவே தான் அன்னாள் அழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அன்னாளிடத்தில் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். என்னவென்றால், அன்னாள் அழுதது கூட தனிமையில் அல்ல, தேவனுடைய பாதத்திலே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் அழுகிறோம். ஆனால் எங்கே அழுகிறோம்? ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுகிறோம், அல்லது யாரோ தெரிந்த இடத்திலோ சொந்தக்காரிடத்திலோ சொல்லி அழுகிறோமே தவிர, யாராகிலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அழுகிறோமா, கண்ணீர் விடுகிறோமா என்று பார்ப்போமானால் இல்லை. நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அன்னாள் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட அழுது ஜெபித்ததின் பலன்தான் அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலையும் பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அவங்க சொன்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரானால் அந்த பிள்ளையை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு டெடிக்கேஷனை நம்ம பார்க்கிறோம். தேவன் எனக்கு கொடுப்பீரானால் அவரை உமக்கே கொடுக்கிறேன் என்று அப்படி தான் ஜெபம் பண்ணினாள். ஜெபித்து விட்டு அவள் போய் விடுகிறாள். ஆனால் அடுத்து நடக்கிற விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். எதை வைத்து நினைத்தருளினார்? அவருடைய கண்ணீர், அவருடைய அழுகை, அவருடைய மனவேதனை, அவள் தேவனிடத்திலே கொடுத்ததான அந்த அர்ப்பணிப்பு, நான் என் பிள்ளையை உமக்கு தருவேன் என்கிறதான அந்த அர்ப்பணிப்பையும் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே அழக்கூடியவர்களா, கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அழுகிறீர்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே
யாருக்கும் தெரியாமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? என் கணவனுடைய வாழ்க்கை மாறவில்லையே, என் மனைவியினுடைய வாழ்க்கை மாறவில்லையே, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை மாறவில்லையே, என் குடும்ப சூழல் கூட இன்னும் மாறவில்லையே. நான் சபைக்கு போகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், அநேக ஜெப கூட்டத்திற்கும் நான் கலந்து கொள்கிறேன், ஆனால் என்னுடைய தரித்திர நிலைமை, என்னுடைய கடினமான சூழல் எதுவுமே மாறவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருப்பீர்களானால் நீங்கள் அன்னாளை கவனித்து பாருங்கள். அன்னாளுடைய ஜெபம் நம்பிக்கையற்ற ஜெபம் அல்ல. அவளுடைய ஜெபம் ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்லிவிட்டு போன ஜெபம் அல்ல. அவளுக்கு தெரியும், நான் சர்வ வல்லவரிடத்திலே பேசி கொண்டிருக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலே நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவராலே என் கண்ணீர் துடைக்கப்படும், அவராலே எனக்கு தீர்வு உண்டாகும் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவள் ஜெபம் பண்ணினாள். ஆகவே தான் நான் உங்களுக்கு இந்த வேளையிலே சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் கண்ணீர் விடுவது பெரிய விஷயம் அல்ல. கண்ணீரை விட்டுவிட்டு நான் கண்ணீர் வைத்து விட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அல்ல. நீங்கள் உண்மையாகவே அந்த கண்ணீருக்கான பதிலை தேவன் நிச்சயமாய் தருவார் என்ற நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் அந்த அர்ப்பணிப்பையும் நீங்கள் தேவன் மேல் வைக்க வேண்டும். நீங்கள் தேடுகிற தேவன், நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் முதலாவது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். மாறாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், தீராத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், ஜெபித்த ஜெபங்களுக்கு இதுவரைக்கும் பலன் அளிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் கண்ணீர் உண்மையாக இருக்குமானால், உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் உண்மையாக இருக்குமானால், உங்கள் அர்ப்பணிப்பு உண்மையாக இருக்குமானால், நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாய் உங்கள் மடியிலே போடப்படும். உங்களுக்கு நிச்சயமான பதிலை தேவன் கொடுப்பார். உங்கள் கண்ணீருக்கு எது காரணமோ அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு அதை நீக்கி விடுவார். உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீரை அவர் துடைப்பார். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.